இப்ப நீங்க எது சொன்னாலும் சென்சிட்டிவா இருக்கலாம். அப்ப எப்படி ஜாலியா இருக்கிறது லைஃப்ல? நீங்க நகைச்சுவைய சின்ன வயசுல சோறு ஓட்டுற மாதிரி நகைச்சுவை ஓடணும். அதனாலதான் சொல்றேன், ஸ்கூல் டேஸ்ல இருந்து கத்துக்கணும். சிங்கிங் அண்ட் டான்சிங் கத்துக்கலாம்னா ஏன் வந்து நகைச்சுவை கத்துக்க முடியாது? எப்படி லைட்டா எடுத்துவாங்க, நகைச்சுவை இருந்தால் லைட்டா எடுத்துக்க முடியும். நான் போற இடத்துலலாம் நிறைய என்னை வந்து மொட்டையாடுவாங்க, என்னென்னமோ சொல்லணும். அதெல்லாம் திரும்பி பார்க்கறதே கிடையாது. நமக்கு நம்ம வேலை முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே வந்து என்ன ரியல் லைஃப்ல நடக்கிற காமெடி சொல்றேன். நாங்கெல்லாம் சென்னையில் நார்கல் சபான்னு ஒரு சபா இருக்கு. இந்த சபா வெளியில 8 டேபிள் இருக்கு. ஏன்னா ஹோட்டலுக்கு எல்லாரும் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. எங்க குரூப்ல நல்லா பேசிட்டு இருக்கும்போது யாரும் பிளேடு போடுறவங்க வந்தா எங்களுக்குள்ளேயே எஸ்எம்எஸ் அனுப்புவோம். மச்சான், இவன் சரியான பிளேடு, இவனை வெட்டி விடு அப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்புவோம். அமிச்சா அந்த ஆளை வெட்டி விட்டு நான் கிளம்பிடுவோம். இது எங்களுடைய ஃபார்முலா. ஒரு தடவை என்னாச்சு, நான் ஒரு டேபிள் உட்காந்துருக்கேன். ஃப்ரண்ட்ல முதுகு தெரியறவங்க உட்காந்துருக்கு. அவர் என் ஃப்ரெண்டு. அவருக்கு எந்த விஷயமும் லேஸ்ல சொன்னா புரியாது. அவர் கூட பேசிட்டு இருக்கிறோம். சரியான அராத்து பிளேடு, சைக்கோ. எனக்கு இவரை கூப்பிட்டா அவனும் வந்துடும். அதுக்காக நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். யார் இவரு? ஸ்ரீதர், உங்க எதிரில் டேபிள்ல உட்காந்து இருக்கிறவன் சைக்கோ, சரியான மென்டல், அவனை வெட்டி விட்டு நைஸா வாங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். கிளம்புன்னு சவுண்ட் மெசேஜ் ஒரு போயிடுச்சு. சந்தோஷம். என் போராத வேலை அந்த ஆள் கண்ணாடி எடுத்துட்டு வரல. நீ மெசேஜ் போச்சா? இப்படி பார்த்துட்டு அவன் கொடுத்த வாஸ்கி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. என்ன கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. அவன் படியும், உங்க எதிரில் உட்காந்துக்கிறோம் சைக்கோ, மென்டல். நான் கீழே தவழ்ந்து ஓடிவிட வெளில. ரியல் லைஃப் எப்படி நடக்கும்? என்ன வேணாலும் ஓகே. நேற்று ஃப்ளைட்ல வரும்போது பக்கத்துல ஒரு வயசான ஜோடி, அவங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனா பயப்படுறாங்க. எனக்கு உதவுது, இவங்க எப்படி பயப்படுறாங்க? கோயம்புத்தூர்ல லேண்ட் ஆகிற சமயத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல. லேண்ட் ஆகும் போது அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு பார்த்தா திருப்பி ஃப்ளைட் மேலே போகுது. கோயம்புத்தூர்கிட்ட எனக்கு பதில் இவர் பக்கத்துல சட்டையை பிடிச்சி இழுத்து, என்ன திருப்பி மேல போறான்? அவன் மட்டும் இல்லை சார், நம்ம என்ன இப்ப போய் சொல்றீங்க? வேற வழியே இல்லை சார். இன்னைக்கு காத்தால எழுந்தீங்கன்னா கிஃப்ட், நாளைக்கு எழுந்தீங்கன்னா போனஸ். அதனால இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சிச்சின்னு வேற வழியே. நான் பயத்துல காலை அமுக்கிறேன், ஃபிளைட்டை கீழே போடுவோம். இவரு என்ன பயமும் தெரியல. ட்ரெயின்ல வந்தா காமெடி. அன்னைக்கு ட்ரெயின்ல வரேன், எதிரில் ஒரு உட்காந்து செகண்ட் ஏசி மேல போட்டா சில்லுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு மஃப்ளர் போட்டுருக்காரு, அது வந்து ஒரு ஸ்வெட்டர் போட்டுருக்காரு, அதுக்கு மேல ஒரு அங்கஸ்து ஷால், அதுக்கப்புறம் ஒரு கோட் போட்டுருக்காரு. நான் வந்து சொன்னேன், நீங்க பேசாம ஏசி எப்போ தெரியுங்க சார், இதெல்லாம் நீங்க டிவியில வச்சுருக்கோம் போகணும் சார். இது பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல கருப்பு கோட் ஒன்று தெரியுது. டிடி தான் நினைக்கிறாரு. ஒருத்தன் கேட்கலாம், ஒரே ஒரு பர்த் ப்ளீஸ். இதுல சொன்ன புரியாத உங்களுக்கு என்ன மொழியில சொன்னவங்க? ஐ ஜஸ்ட் நவ் டோல்ட் யூ ஐ கேவ் பர்த் டு an old man. அவரை கூப்பிட்டு கேட்டேன், நாங்கெல்லாம் we give birth to kids, children, you are giving birth to old man. அவர் ஐயோ நீங்க இருக்கீங்க தெரிஞ்சா நான் கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். ஸோ ஃப்ளைட்ல வந்த கலாட்டம். இந்த சபா ஒரு எவ்வளோ நடந்ததா? வெளியில ரோட்ல போகும்போது என்னென்ன போலீஸ்காரங்க விஷயம் இருப்பாங்க, எல்லாம் நடக்கும். அப்போ ஃப்ரண்ட்ல என் ஃப்ரெண்டோட கார்ல போறேன். என்னைக்குமே யாரும் குறுக்க வந்து ஹார்ன் அடிக்காதீங்க, அடிச்சா ஊந்துடும் அந்த கார்லயே. ஃப்ரண்ட்ல ஒரு 80 வயசு இருக்கும், டிவிஎஸ் போயிட்டு கையெல்லாம் ஆடினு இப்படி பண்ணுறாரு, இப்படி ஆடினு கை. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், ஒரு ரைட்ல திரும்ப போறது போல வயசானவர் ஹார்னுக்கு அடிச்சுதாரு. சரிட்டு கையை காட்டினே தரல, பயத்தில் எப்படி வந்து விட்டு லெஃப்ட்ல. நான் இறங்கி போய் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 25 வருஷமா டிவியில் வரேன். அவர் சட்டையெல்லாம் தட்டி விட்டு, ஏன் சார் இப்படிதான் கை காமிச்சிங்க ரைட்ல, என்னது லெஃப்ட்ல திரும்பினீங்க? அவர்ல இல்லையே, நடுவில் நான் கேன்சல் பண்ணேன். நான் சொன்னேன், நான் அக்கௌண்ட்ஸ்லயே நான் பார்த்தது கிடையாது கேன்சல். நீங்க பார்த்துல கேன்சல் பண்றீங்க. இப்படின்னு நான் போய் இப்படி போறோம், இப்படி கை வச்சுட்டீங்களா இப்படி போறோம்.
நீங்கள் ரியல் லைஃப்பில் பாருங்கள், நான் ஹோட்டலுக்கு போனேன்னா சிஎஸ்கே வளப்பட்டு இந்தியா வளப்பட்டுச்சுன்னா எனக்கு முதுகு அவுட்டு, பின்னவங்க அடிப்பாங்க முதுகு. எவ்வளோ நான் கிரீட் வீட்டுக்கு போக சொல்லுவேன். யாரும் வீட்டுக்கு போக சொல்லுவேன்? ஹோட்டலில் சாப்பிட்றவங்க எல்லாம் துட்டு வாங்கிட்டு வராங்க, எல்லாத்துக்கும் போவோம். சிஎஸ்கே வளப்பட்டு வீட்டில் மனைவி எட்டி வரைக்க வேண்டியது, இந்தியா வளப்பட்டு ஆஃபீஸில் போய் எதாவது தூக்கி இப்படி எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கணும். லைஃப் இருக்கிறது ஒரு லைஃப் பாஸ். அதாவது சக்ஸஸ் போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற அத்தனை பேரும் ஹாப்பியாக இருக்கான்றது சரித்திரமே கிடையாது. ஆனால் ஹாப்பியாக இருக்கிற அத்தனை பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் மில்லியனர் இல்லை. இப்போ என் மனைவி இறந்த சமயத்தில் எதிர் வீட்டிலேருந்து ஒரு லேடி சாப்பாடு டெய்லி கொடுக்குறாங்க. எனக்கு கார் வாங்குறதுக்கு ஒருத்தர் லோன் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது இப்போ நான் சொன்னேன் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து எனக்கு 15,000 ரூபா தரேன்றாங்க. இதுதான் நம்ம மில்லியனர்னு சொல்லணும். ஏன்னா மக்களை சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்களா, பணம்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில். ஸோ இவ்வளோ கிஃப்ட்டு. ஆனால் எனக்கு வந்து டாக்டர் ஃபீஸே வாங்கலை. எங்களுக்கு பிடிக்கும் உங்கள் ப்ரோக்ராம். அப்போ நம்ம தான் பணக்காரன். ஸோ இப்படி எந்த ஃபீல்டில் போனாலும் நிறைய தமாஷுகள் இருக்குது. நம்ம விட்டுறோம் போட்டேன். மொபைல் ஃபோன், இப்போ மொபைல் ஃபோனை கையில் வச்சுருக்கீங்க. முதல்ல சொன்னாங்க சைலண்ட் மோடில் வை. இதில் நடக்கிற டார்ச்சர் உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வழியாக உங்களுக்கு ஒரு டார்ச்சர் வரும். அந்த டார்ச்சர்லேயே நீங்கள் எப்படி தப்பிக்கணுங்கிறது நான் 2 வழி சொல்கிறேன். பட் அந்த சொல்றதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன காமெடி இருக்குன்னு பாருங்க. இது முதல்ல 1999 வந்தபோது அப்போ தான் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு கால் பண்ணீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா 8 ரூபா. ஒரு மெசேஜ் 8 ரூபா அவுட் கோயிங். அப்போ ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி ரம்ஜான் அப்படிலாம் வரும். ஃப்ரீன்னு சொன்னான். ஹாப்பி சாட்டர்டே, ஹாப்பி 6:45 PM எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு 3 மெசேஜ். ஹவ் ஆர் யூ 3 மெசேஜ் வருது. ஹவ் ஆர் யூ. சில பேருக்கு டைமே இல்லை அனுப்புறதுக்கு. குரு ஹெச்ஆர்யூ அப்படின்னா ஹவ் ஆர் யூ. நான் அதுக்கு பதில் ஆம் ஃபைன் பண்ணுறேன். ஸோ இதில் காலர் டோன், ரிங் டோன் 2 இருக்கு. ரிங் டோன் என்னது? நான் சென்னையிலேருந்து உங்களுக்கு பண்ணுவேன், நீங்கள் திருப்பூரில் இருப்பீங்க, உங்களுக்கு அல்ல ஒரு சவுண்ட் வரும், அது ரிங் டோன். நான் எப்படி வால்யூம் வச்சுப்பேன் தெரியுமா? சென்னையிலேயே எனக்கு உங்கள் ரிங் டோன் கேட்கும், நீங்கள் திருப்பூரில் கேட்குறது. அந்த மாதிரி ரிங் டோன். காலர் டோன் ஒன்று இருக்கு. அது என்னது? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ஏதோ ஒன்று வரும். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு பாட்டு பிடிக்கும், இந்த பாட்டை நான் கேட்போம். நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டீங்க. நான் வெள்ளிக்கிழமை பண்ணுவேன், மாடு செத்தா மனுஷன் தின்னாலும் ஒரு வெள்ளிக்கிழமை. இதுக்கு பேர் காலர் டோன். அதெல்லாம் கூட எல்லாருமே பிஸி. ஹலோ சொல்றது டைம் கிடையாது. நீங்கள் யாருக்கா ஃபோன் பண்ணீங்க உடனே ஒரு பதில் வரும், எனக்கு கால் யூ லேட்டர் அப்படின்னா டோட்டல் வெட்டியாக தான் இருக்கும். சும்மா ஃபிலிம். இதில் மெசேஜஸ் எப்படி ஒரு காலத்தில் சொன்னல அந்த மாதிரி மெசேஜ் ஹாப்பி நியூ இயர் வரலாம். இப்போ இந்த மெசேஜ் ஃப்ரீன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டார்ச்சர் நான் ஒன்று சொன்னேன், பிஸின்னு காமிச்சு பாருங்க. அது எப்படி தெரியுமா? கஷ்டப்பட்டு எனக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு 3 பேர் நாராயண். அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு மெசேஜ் எல்லாம் அனுப்புவார். பாஸ்கி வராரு, இன்னைக்கு ஸ்பீச் இருக்கு, எம்எல்ஏ வராரு, இது இருக்கு, அது இருக்கு, இந்த ஹாலில் நடக்குது, இவ்வளோ பெரிய மெசேஜ் அனுப்புவார். அங்க யாருக்கு அனுப்புறாரோ அவர் அவ்வளோ பிஸி. பதில் இல்லை, கே என்னது? ஓகே கிளம்பியே வருது, வெறும் கே. நமக்கு புரியாது கே அப்படின்னா அங்கேருந்து பதில் ஒரு ஹெச் 2 எம் 3 புள்ளி. என்னது? வரேன் இவன் மூச்சியை பார்த்து வருவான் இல்லை மூக்க தெரியாது, அது தெரியாது. இது ஒரு பக்கமா காலம் காத்தால சில மெசேஜ் எல்லாம் ஒரு 5 மணி காத்தால இருக்காங்க. இப்படி பார்த்தா லைஃப் இஸ் அ ஃப்ளவர், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ பாவக்கா, ரிலேஷன்ஷிப் இஸ் அ கலிங்கா. இது முக்கியம். அதெல்லாம் அவனிக்கு எனக்கு என்னன்னா இந்த உடனே அவனிக்கு எல்லாம் அவனிக்கே போகும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒரு சோஃபா இருக்கு, ஒரு டெத் இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கு, அப்போ ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லுறது நல்லா பார்த்துக்கு. ஒரே வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த ஃபோனில். வி ஆர் காலிங் ஃப்ரம் யூசியூ பேங்க்னு ஒன்று வரும். அந்த ஃபோன் வந்ததுன்னா டென்ஷனே ஆகும். வி ஆர் காலிங் ஃப்ரம் யூசியூசின்னா ஒரே ஒரு வார்த்தை புரியலை. என்ன வார்த்தை? இப்போ பாருங்க, வி ஆர் காலிங் ஃப்ரம் யூசியூசி பேங்க். யூசியூசி பேங்க் புரியல. இல்லை சார், இட்ஸ் அ கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் புரியல.
சார் எல்லாருமே தெரியும் சார். இப்போ யூசி மேம் இங்கியூர் நோட்ஸ் புரியல 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 ஒரு 5 புரியல சொன்னீங்கன்னா உங்க நம்பர் அவங்க பிளாக் பண்ணுவோம். நியாயமா நீங்க தான் அவங்க நம்பர் பிளாக் பண்ணுவோம். அவங்க நம்பர் பிளாக் பண்ணுவோம். இன்னொருத்தர் எடுப்போம். என்ன சரியா பேசலையா கூட நான் பேசுறேன். சார் யூ ஆர் காலிங் ஃப்ரம் யூசி பேங்க். உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா? நான் இங்கே 840 crores வேணும் சார். 2 கோயில் 4 பிரிட்ஜ் கட்டணும். கொடுக்குறீங்களா? பைக் 2 விஷயம். இன்னொருத்தர் பண்ணுவோம். ஹலோ வேணும். அதுக்கு இதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்கு. அவங்க என்ன சொன்னாலும் நீங்களும் அதே சொல்லணும். அவங்க ஃபோன் பண்ணி யூ ஆர் காலிங் ஃப்ரம் யூசி பேங்க். நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் XYZ பேங்க் சார்.